ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள எல்லா லெசன்ஸ்லேயும் உள்ள ஆர்டர்ஸும் லைக் ஸ்டெபிலிட்டி, அசிடிட்டி, பேசிசிட்டி, சொலிபிலிட்டி அந்த மாதிரி உள்ள எல்லா ஆர்டர்ஸும், அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். கார்போகேட்டையானா இப்படி இருக்கும். ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, greater than 2 degree, greater than 1 degree, லாஸ்ட்டாக மித்தைல். 3 degree more stable, methyl group least stable. இந்த 3 டிகிரி ஏன் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா, இந்த 3 டிகிரி கார்போகேட்டைனா ஒரு கார்போகேட்டைனை சுற்றி 3 அல்கைல் குரூப் இருக்கும். இது ஒரு ஆறு, இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். இந்த அல்கைல் குரூப் CH3 இந்த குரூப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீசஸ், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். எப்படின்னா, லெஸ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள். ஒரு காம்பவுண்டில் சார்ஜ் கம்மியாக இருந்தால் அது மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூணுமே எலக்ட்ரான் டொனேட் பண்ண இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது வந்து மோர் ஸ்டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்கைல் குரூப் தான் இருக்குது. ஸோ இது வந்து 3 டிகிரியை விட கம்மி. இதில் வந்து வெறும் ஒன்று தான் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. மித்தைல் குரூப் நோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள், இது மோர் ஸ்டேபிள். பாருங்கள், அசிடிட்டி ஆர்டர் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஹேலைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹாலோஜன் ஃபேமிலி தான். ஃப்ளோரின், குளோரின், bromine, iodine. Hydrogen iodide more acidic than hydrogen bromide, hydrogen chloride, hydrogen fluoride. Hydrogen iodide more acidic. ஏன்னா H plus small cation, I minus bigger anion. ஸோ ரெண்டும் ஈஸியாக பிரேக் ஆக முடியும். இது H plus இப்படி ரிலீஸ் பண்ணும். இதே மாதிரி தான் இது. ஸோ இந்த ஆர்டர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சேம் ஆர்டர் தான் ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ரியாக்டிவிட்டி ஆர்டரும் இதே தான். இதுக்கப்புறம் லீவிங் குரூப் reactivity order in SN1 and SN2 reaction. அதுக்கும் சேம் ஆர்டர் தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீசிங் அசிட்டிக் ஆர்டர். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அசிட்டிக் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்து லீஸ்ட் அசிட்டிக்காக இருந்தது. ஆனால் இதில் பாருங்கள், ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்து மோஸ்ட் அசிட்டிக்காக இருக்குது. இதுக்கு ஏன் அப்படிங்கிற ரீசன் இப்போ பார்ப்போம். பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட்டு electronegativity increases, size decreases. Electronegativity increase ஆனால் acidic increase ஆகும். ஃப்ளோரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இதில் உள்ள எல்லா எலக்ட்ரான்ஸையும் எடுத்துகிட்டு H+ அயனை லிபரேட் பண்ணிவிடும். பார்த்தீங்கன்னா எஃப் ஃப்ளோரின் கிரேட்டர் தென் ஆக்சிஜன், கிரேட்டர் தென் நைட்ரஜன். இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர். எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு H+ அயன் லிபரேட் பண்ணும். நைட்ரஜனும் அதே மாதிரி தான். மீத்தேன் கடைசியாக வந்திருக்குது மீத்தேன். ஸோ electronegativity increases, acidic character increases. Relative acidity of hydrocarbons. ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். இதில் உள்ள அசிட்டிக் கேரக்டர் தான் இதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்கைன், ஆல்கீன், ஆல்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கைன் தான் வந்து மோஸ்ட் அசிட்டிக்காக இருக்கும். ஏன்னு கேட்டி ஹைப்ரிடைசேஷன். இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா sp ஹைப்ரிடைசேஷன். sp வந்து
மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரியே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், மோர் அசிட்டிக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன், லீஸ்ட் அசிட்டிக். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பேசிசிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போ அயன்ஸ், இதுவும் அதே தான். இந்த இடத்துல எது அசிட்டிக்கோ, இந்த இடத்துல எது மோர் அசிட்டிக்கோ, இது அப்படியே வீக் பேசிக். இங்கே பாருங்க, வீக் பேசிக் அல்கைன். ஆல்கேன் தான் மோர் பேசிக். அப்படியே ஆர்டர் மாறி வரும். இங்கே அல்கைன் மோர் அசிட்டிக், இங்கே அல்கைன் லீஸ்ட் பேசிக், லீஸ்ட் அசிட்டிக், இங்கே அல்கைன் வந்து மோர் பேசிக். அப்படியே ஆர்டர் மாறி வரும். டீஹைட்ரேஷன் ஆர்டர் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இந்த டீஹைட்ரேஷன் அவங்க கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து OH குரூப் வந்து ரிமூவ் பண்ணணும். OH குரூப்பை ரிமூவ் பண்ணால் இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸும் வரும். ஸோ இங்கே ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆனால் தான் இந்த OH குரூப்பை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம பார்த்துருக்கோம் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் வந்து 3 டிகிரி, greater than 2 டிகிரி, greater than 1 டிகிரி, லாஸ்ட்டாக மித்தைல் குரூப். ஸோ அந்த மாதிரி OH குரூப்பை ரிமூவ் பண்ணணும்னா இங்கே கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகணும். இந்த கார்போகேட்டைனில் எது மோர் ஸ்டேபிள்னா 3 டிகிரி, அதுக்கப்புறம் வந்து 2 டிகிரி, அதுக்கப்புறம் 1 டிகிரி. அதே ஆர்டர் தான் இங்கேயும். வாட்டர் மோர் அசிட்டிக் தென் ஆல்கஹால். மோர் அசிட்டிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வாட்டர் தான் மோர் அசிட்டிக் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கைன் குரூப்பு. லீஸ்ட் அசிட்டிக் பார்த்தீங்கன்னா அல்கேனு. அசிடிட்டி ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ்லையும் பார்த்தா லீஸ்ட் அசிட்டிக் வந்து அல்கேன் தான். அதிகம் வாட்டர் ஆல்கஹால்னு கேட்டால் வாட்டர் தான் மோர் அசிட்டிக். அப்படியே இந்த பெசிசிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு H+ அயனை லிபரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதை ரிவர்ஸில் எழுத வேண்டியதுதான். வாட்டர் வந்து இந்த இடத்துல மோர் அசிட்டிக்கு, ஒரு H+ அயனை எடுத்துட்டா OH மைனஸு, இந்த இடத்துல லீஸ்ட் பேசிக்கு. இந்த அல்கேன் வந்து இந்த இடத்துல லீஸ்ட் அசிட்டிக்கு, ஒரு H+ எடுத்துட்டு இங்கே அல்கேன் அயனை போட்டால் இந்த இடத்துல வந்து மோஸ்ட் பேசிக்கு. இந்த அப்படியே ஆர்டர் வந்து அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் மாற்றி எழுதிட வேண்டியதுதான். ஸோ ஏதாவது ஒரு அசிட்டிக் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அப்படியே ரிவர்ஸில் வந்து பேசிசிட்டி ஆர்டர் வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். அல்கீன் குரூப்போட ரிலேட்டிவ் கேட்டிருக்காங்க. மோர் சப்ஸ்டியூஷன், மோர் ஸ்டேபிள். ஸோ அல்கீன்னா C++C, இந்த ரீப்ளேஸ் பண்ணி அல்கைல் குரூப் வர வர மோர் சப்ஸ்டியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மோர் சப்ஸ்டியூஷன், மோர் ஸ்டெபிலிட்டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அல்கைல் குரூப் இருக்குது. 4 இருக்கிறதால டெட்ரானா 4 சப்ஸ்டியூட் பண்ணுறதால இது வந்து மோர் ஸ்டேபிள் தென் ட்ரை சப்ஸ்டியூட். இந்த இடத்துல இருந்து 3 சப்ஸ்டியூஷன் ஆயிருக்கும், 3 அல்கைல் குரூப்பு. டெட்ரா சப்ஸ்டியூட்டட் அல்கீன் மோர் ஸ்டேபிள் தென் ட்ரை சப்ஸ்டியூட்டட் அல்கீன். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் வந்து டை சப்ஸ்டியூட்டட் அல்கீன். 2 அல்கைல் குரூப் தான் இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ட்ரான்ஸ் அல்கீன் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் அல்கீன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சிஸ் அல்கீனில் வந்து ரிப்பல்ஷன் வரும். ஸோ இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ட்ரான்ஸ் அல்கீனில் நோ ரிப்பல்ஷன். ஸோ இது மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் அல்கீன். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ் அல்கீன் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் அல்கீன். மோர் சப்ஸ்டியூஷன், மோர் ஸ்டேபிள். இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குரூப், இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குரூப் ஹேவ் மோர் பாய்லிங் பாயிண்ட் தென் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ஈத்தர். ஹைட்ரோகார்பன்னா CH3, CH2, CH3. இதில் ஈத்தர்னா CH3O, CH3. இந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்கஹால் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங். So more boiling point. Hydrocarbons and ether does not form
hydrogen bonding. Hydrogen bonding ஃபார்ம் பண்றதால ஆல்கஹால் have more boiling point than hydrocarbons and ethers. Solubility order of alcohols. The solubility order of alcohols பொறுத்த வரையும் hydrocarbon part increases solubility decreases. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட் எல்லாமே ஹைட்ரோஃபோபிக். இந்த OH குரூப்லாம் ஹைட்ரோஃபிலிக். ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக்ங்கிறது வாட்டர் ரிப்பல்லண்ட். ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக சொலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பார்ட், ஒரே ஒரு ஹைட்ரோகார்பன் தான் இருக்குது. இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ லீஸ்ட் ஹைட்ரோகார்பன் பார்ட் more solubility of alcohols. General order of reactivity of alkyl halides in SN2 reaction. SN2 reaction. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டயான்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி லாஸ்ட்டாக மித்தைல் குரூப். ஆனால் இந்த SN2 ரியாக்ஷனுக்கு மட்டும் அப்படியே ஆப்போசிட். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டயான் இன் SN2 ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா மித்தைல் குரூப் இது அப்படியே ரிவர்ஸில் வரும். மித்தைல் குரூப் greater than 1 டிகிரி 2 டிகிரி. டெர்ஷியரி கார்போகேட்டயான் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள், இல்லைனா வந்து இது அன்ரியாக்ட் ஆகிடும், ரியாக்டே பண்ணாது. இந்த இடத்துல கொஸ்டின் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைட்ஸ் இன் SN2. இந்த அல்கைல் ஹேலைடு எப்படி ரியாக்ட் பண்ணும்? இது வந்து அல்கைல், இது வந்து ஹேலைடு. இந்த Cl வந்து இந்த குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஸோ வந்து இது Cl மைனஸாக ஃபார்ம் ஆகும். இந்த அல்கைல் குரூப்பில் வந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் பண்ணும்? டெர்ஷியரி வந்து அன்ரியாக்ட். இது 1 டிகிரி கார்போகேட்டையான், இது 2 டிகிரி கார்போகேட்டையான். டெர்ஷியரி டிகிரி வந்து அன்ரியாக்ட் ஆகும், இல்லைனா இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர். அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன்னு கேட்டாங்கன்னா இதே ஆர்டர் தான் வரும். SN1னா 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. SN2னா மித்தைல் குரூப் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி. இந்த ஆர்டர் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆஃப் அரைல் அமைன் இதில் பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சனால் அமைன் மோர் பேசிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்பவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் இருக்குது. பென்சின் ரிங் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதால எலக்ட்ரானையோ OH மைனஸோ இது வந்து லிபரேட் பண்ண விடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ பென்சின் ரிங். ஸோ கம்பேரிங் இது ரெண்டை விட இது வந்து மோர் பேசிக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அமின் குரூப் இருக்குது, இந்த இடத்துலையும் அமின் குரூப் இருக்குது, இந்த இடத்துலையும் பென்சின் ரிங் இருக்குது, இந்த இடத்துலையும் பென்சின் இருக்குது. ஆனால் இதை விட இது வந்து மோர் பேசிக். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு மித்தைல் குரூப் இருக்குது. இந்த மித்தைல் குரூப்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணும். இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த பென்சின் ரிங் வந்து எலக்ட்ரான் வந்து இந்த அமைன் குரூப் கிட்டே தான் வாங்கணும். இந்த இடத்துல வந்து மித்தைல் குரூப் இருக்கிறதால இது எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரானை பிடுங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இது வந்து மோர் பேசிக் தென் லாஸ்ட். அசிட்டிக் ஆர்டர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். இந்த இடத்துல பாருங்கள் 3 குளோரின் ஆட்டம் இருக்குது. குளோரின் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. இந்த இடத்துல வந்து 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்குது. இந்த இடத்துல 1 இருக்குது, 1 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இங்கே வந்து நோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்.
ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ இது வந்து மோர் அசிட்டிக். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.